நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தினுடைய சென்சார் கேஸ் அப்டேட் பற்றின ஒரு நல்ல செய்தி கிடச்சிருக்கு அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த செய்தியை கேட்டோடனே விஜய் ரசிகர்கள் எல்லோரும் கன்ஃபார்ம் துள்ளி குதிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு தரமான அப்டேட்டை ஜனநாயகன் படத்தினுடைய கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர் அஃபீஷியலாக அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ ஜனநாயகன் படத்தினுடைய கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர் ட்விட்டர் பேஜில் என்ன ஷேர் பண்ணியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் இப்போ கோர்ட்லேருந்து கேஸ் இதுக்கப்புறம் நடக்குமா, இல்லை ப்ரொடக்ஷன் டீம் வித்ட்ரா பண்ணிட்டாங்களா, அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகன் படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இந்த எல்லா விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதலாவதாக கோர்ட்டில் கேஸ் வித்ட்ரா பண்ணிட்டாங்க இல்லையா அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் சிங்கிள் ஜட்ஜிலேருந்து ஆரம்பித்தாங்க. சிங்கிள் ஜட்ஜிலேருந்து டிவிஷன் பெஞ்சுக்கு போச்சு, டிவிஷன் பெஞ்ச்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் எங்கே சென்சார் பிரச்சனைகளை ஏங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வரீங்க அப்படின்னு சொல்லி அவங்க டிவிஷன் பெஞ்சுக்கு அனுப்புகிறாங்க. டிவிஷன் பெஞ்சில் சிங்கிள் ஜட்ஜுக்கு வந்து அனுப்புனாங்க. ஸோ சிங்கிள் ஜட்ஜிலேருந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து வாதாடவே இல்லை. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வாதாடினாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ செகண்ட் டைம் போனப்போ ப்ரொடக்ஷன் டீம் வந்து கேஸ் வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ வித்ட்ரா பண்ணி சென்சார் கமிட்டி வந்து என்னென்ன கட்லாம் பண்ண சொன்னாங்களோ அந்தந்த கட்லாம் ப்ராப்பராக பண்ணி 2 or 3 days முன்னாடியே ரிவைசிங் கமிட்டிக்கு படத்தை வந்து அனுப்பிட்டாங்க. ஸோ ஜென்ரலாக ஒரு படத்தை வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புனாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 days ஆச்சு ரிவைசிங் கமிட்டி வந்து படத்தை வந்து பார்ப்பாங்க. பட் ஜனநாயகன் கேஸ் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா சென்சார் போர்டு நாளையே கிட்டத்தட்ட 1 மாதம் வந்து டிலே வந்து ஆச்சு. ஸோ அதன் காரணமாக கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களால் 20 daysலாம் வெயிட் பண்ண முடியாது, ஸோ எங்களுக்கு வந்து நீங்கள் டியூரேஷன் வந்து கட் பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஸோ சென்சார் கமிட்டி வந்து ஓகே நாங்கள் 1 வாரத்தில் படத்தை வந்து ரிவைஸ் பண்ணி உங்களுக்கு அடுத்து என்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத ப்ராப்பராக சொல்லிடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கையில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு February 13 இல்லை 14 சென்சார் போர்ட்லேருந்து சொல்லிடுவாங்க உங்களுக்கு வந்து இந்த படத்துக்கு நாங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத. ஸோ டிசம்பர் மாதமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஜனநாயகன் படத்துக்கு 14 கட்ஸ் வந்து ஆல்ரெடி பண்ணி தான் சென்சார் போர்டுக்கு வந்து அனுப்புனாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன இஷ்யூஸ்லாம் ஆச்சுன்னா உங்களுக்கே தெரியும். இந்த இஷ்யூஸ்லாம் நான் சொன்னேன்னா வீடியோட லென்த் வந்து ரொம்ப கூட போயிடும். ஸோ டிசம்பர் மாதமே கிட்டத்தட்ட 14 கட்ஸ் வந்து பண்ணாங்க. ஸோ இப்போ அது பத்தாதுன்னு நம்ம சென்சார் கமிட்டி இன்னொரு சில சீனில் கட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த எல்லா சீனையும் கட் பண்ணி தான் இப்போ ரிவைசிங் கமிட்டிக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அதனால் மோஸ்ட் ப்ராபபிளி படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த February மாதம் ரிலீஸ் ஆகிரும் அப்படி தான் சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர் ட்விட்டர் பேஜில் என்ன போட்டிருக்காரு அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ஹாட் டாப்பிக்காக போயிட்டு அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ ஜனநாயகன் படத்தினுடைய கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ஆர் என்டர்டெயின்மெண்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 8th February ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்வீட் மாரி போட்டிருந்தாங்க. ஹேஷ்டேக் ஜனநாயகன் போட்டு லோடிங் சிம்பிள்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதேமாதிரி ஒரு 4 or 5 hours கழித்து இன்னொரு ட்வீட் வந்து போட்டாங்க. லெட் த செலிப்ரேஷன் பிகின்ஸ் அப்படி சொல்லி விஜய் அவர்களுடைய மிகப்பெரிய கட் அவுட்டை போட்டு ஃபேன்ஸ் எல்லாரையும் மிரள விட்டுட்டாங்க அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர் அஃபீஷியலாக இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்கிறத பார்த்தாலே நமக்கு தான் தெரியுது. ஸோ ஜனநாயகன் படத்துக்கு மோஸ்ட் ப்ராபபிளி ஒரு குட் சைனாக தான் இது வரைக்கும் சென்சார் போர்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ அது பத்தாதுன்னு ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காண்டி. ஸோ நம்ம ஊரில் எப்படி புக்மே ஷோ வந்து இருக்கோ ஸோ அதேமாதிரி லண்டனில் வந்து பார்த்திங்கன்னா சினி வேர்ல்டுன்னு வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகன் படத்தினுடைய ரிலீஸ் டேட் வந்து பார்த்திங்கன்னா 20th February 2026ன்னு அவங்க வந்து அஃபீஷியலாக அங்கே வந்து போட்டாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி இங்கே இந்தியாவுக்குள்ள சென்சார் சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சு அப்படின்னா ஓவர்சீஸில் பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஓவர்சீஸில் ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. இங்கே இந்தியாவில் வாங்கிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்து இல்லை. ஸோ அதனால் கிட்டத்தட்ட ஜனநாயகன் படத்துக்கு வந்து ஒரு குட் சைன்ஸ் தான் வந்து இது வரைக்கும் போயிட்டுக்கு அப்படி தான் சொல்லியாகணும். பட் ஒரே ஒரு பேட் சைனை வந்து என்னன்னாங்க, ஆல்ரெடி டிசம்பர் மாதமே 14 கட்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ திரும்ப ஒரு சில சீன்லாம் கட் பண்ணி ரிவைசிங் கமிட்டிக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பகவந்த் கேசி ரீமேக் தவிர விஜய் அவர்கள் என்னால் எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காரோ அதை எல்லாத்தையும் வந்து சென்சார் போர்டு கட் பண்ண சொல்லியிருக்காங்க தான் நினைக்கிறேன். பார்ப்போம், படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ எத்தனை பேர் ஜனநாயகன் படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் ஜனநாயகன் அப்படின்னு உங்களுடைய உண்மையான ஆதரவை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள். இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.